ராத்திரி போல உனக்கு போய் கேள்வி கொடுத்தேன். ஏதோ முக்கியமான வேலை செய்யறீங்களே. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலையா? சரிடா. அப்படி கேட்டீங்க. தப்பு இல்ல. அதெல்லாம் கிடையாது. எம்மா முக்கியமான வேலை என்ன வேலை? நான் கீழே திருவண்ணாமலை. தாண்டலான்னு வந்தோம்மா அப்படின்னு சொன்ன மாதிரியா அந்த பொண்ணு என்ன கேட்டா? ஆட மொட்டை பையா, ஆட வாங்கி தந்த பையா, ஆட செவரியா பையா. யார கேக்குறா? யார கேக்குறா? அந்த பொண்ணு என்ன கேக்குறா? என்னது கேக்குறா? ஏமா ராத்திரி பூரா படுத்துங்க. நான் சுண்டி வரல கூட அவள படல. இந்த மாதிரி கேள்வி நான் கேக்குறீங்க. ஆடா பொட்டா ராத்திரி பூரா கூட படுத்துங்க. அந்த பொட்டா இந்த தலகாணி தாண்ட முடியாத பொட்டா எப்படா போய் மலை தாண்ட போறது பொட்டான்றா. ராத்திரி பூரா ஏன் கூட படுத்துந்த? பொட்டா தலகாணி தாண்ட முடியாத பொட்டா. ஒரு குருவில தலகாணி தாண்ட முடியல. பொட்டா ஆனா நீ எப்படா போய் திருவண்ணாமலை தாண்டுவ? பொட்டா எங்க போனான்னு தெரியல. அவனை வேற சுத்தி எங்க போனான்னு தெரியல. குட்டகாலிக்கியா எங்க எஜமா ஒண்ணு தேடிதான் வந்தான். எங்கடா உன் எஜமானா? உன் எஜமா எந்த நிலைமையில கீரான்னு உனக்கு தெரியுமா? அவன் எந்த நிலைமையில எனக்கு நல்லா தெரியும். எங்கடா கேக்குற? உனக்கு தெரியாது. உன்னுடைய எஜமானுக்கு கொடுத்த மாதிரி அவன் பொம்பளையா போயிட்டான். ஆணிலம் இல்லாமல் பெண்ணிலம் இல்லாமல் ஒரு அரவாணியா போக வேண்டும். ஆணவத்தோடு பேசுவதே தவறு. ஒரு முனிவரை பார்த்து கடகாடியா மயிலூருக்கு போயிடு ஒரே ஆமாண்டா. என்ன ஆம்பளை இல்லாத பொம்பளை இல்லாத பொட்டால் போப்பாச்சியே நான் என்னடா பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ணல. உன்னை ஆம்பளையாத்தான் நல்ல முறையா படைச்சான். கடவுள் படைச்சான். உன் வாய் கொழுப்பு, உன் கை கொழுப்பு எவ்வாறு சாட்டை கொண்டு வேட்டியாடினாயோ அப்பவே ஆம்பளை போடான்னு சொல்லத்தால பாடின்னு சொல்லத்தால சாட்டாடி சொல்லு ஆடாடி சொல்லு. உனக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ அது எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் உன் எஜமான கேட்டு நான் வரேன். சிறுபாட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டா நான் திருப்பி எப்படி ஆம்பளை மாறுறது?
சத்தியமா நீ மாற முடியாது. ஏதான் நடக்கணும். ஏய், உனக்கு விமோச்சனம் வேண்டும். ஆமா. அப்படியா? உன்னுடைய எஜமானைக்கு விமோச்சனம் புரியுதோ உனக்கும் கூறுகின்றேன். சொல்லுங்க. மதனாபுரி கோட்டை ஆளக்கூடிய மதத்திற்கு அருகாமையில் ஒரு காவலன் இருப்பான். அவனுக்கும் உனக்கும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும். ஆம்பளை போய் நான் சேரணும். ஆமா. நான் ஏன் மதனாபுரி போகணும்? அந்த ஆம்பளை கூட நான் ஒண்ணு சேரணும். நீ ஆம்பளை தானே? இல்ல நீ பொட்டியா? ஏய். நீ பொட்டியா? நீ பொட்டியா? அம்மா, கையில கட்ட, காட்டுல பொட்ட, நீ தானே தராம பொட்ட. ஒரு பொட்டை போய் ஒரு பொட்டை போட்டு அப்புறம் சாப்பிட்டு. ஏய், அது கிடையாது. எனக்கு பெண்ணாசை என்பது அறவே அதெல்லாம் கிடையாது. என்னை கட்டி பிடித்து முத்த ஏய், முடியாது. மாற்ற வேண்டும். ஆமா. சரி, உன்னுடைய எஜமான் கூட போ, நான் மாத்திடுவேன். பாத்துட்டா அட பாவி டேய் யாருயா? உன்னதான்டா டா விடு எஜமா நானே தான்டா அதே போறது. நான் தான்டா எங்க எதுமாவா? ஆமா ஐயோ வேண்டாம் வேண்டான்னு சொன்ன என் வார்த்தையை கேட்டியா நீ கிடையாது எங்க எதுமா. பாய்! ஐயோ கொஞ்சமா போன போல மாதிரி அட பாவி அவசரப்பட்டு அந்த நாரதனை நான் தாட்டிக் கொண்டு வேட்டையாடுதான் எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார். உன்னையும் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். என் வார்த்தையை கேட்டியா? அவசரப்பட்டு அடிச்ச அரைகுறையா வந்து நிக்கிற உன மட்டும் முழுசா பொம்பளை படிச்சுட்டானு இதை மட்டும் பட்டியா பண்ண சொல்லிட்டு இதோ பாரு. ஆமா ஒரு பெண்ணாக பிறந்தா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு இவை நான்கும் தேவை. உங்ககிட்ட என்ன இருக்கு? எது இல்ல எது இருக்கு? எது இல்ல எது இருக்கு? ஏண்டி அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் இருக்கும். எது இல்ல கிட்ட பெண்ணுதானே நீ? ஆமா நீ பெண்ணுதான் நானும் பெண்ணுதான். ஆமா ஒரு பெண்ணுக்கு ஒரு பொட்டு தான் முக்கியம். ஆமா. ஏன்னா திருப்பதி படிக்கட்டு மாதிரி இத்தனை பொட்டு இருக்கு. ஏண்டி நீ உத்தம ஒரு பட்டு நான் பத்து ஏதோ பாலா பட்டு ஆமா பத்தினியா? ஆமா நீ ரொம்ப அழகா இருக்கு. ஏய் தங்க இருக்கிற நகை விலைக்கு பாத்தியா எவ்வளவு தங்கத்துல போடுறேன் அழகா இருக்கு. அழகா இருக்கு. இப்ப வாங்க முடியாது. கைட்டுக்கெல்லாம் வாங்கி மாட்டிக்கலாம். ஆமா உன் தலைக்கு என்ன போட்டு கத்துக்கிற? பாடி என் தலையை பாடி. ஐயோ நல்லாவே இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு நீ. ஆமா உன் தலைக்கு நீ என்ன யூஸ் பண்ற? நானா 6 ஷாம்பு போடுறேன். 6 ஷாம்பு. ஆமா ஷாம்பு போடுறியா? நான் மண்ணை கொய்ப்பி அப்படியே தடவிடுவேன். என்ன என்ன? ஆமா விவிடி விவிடி கோல்டு. ஏண்டி நான் என்ன தெரியுமா யூஸ் என்ன பண்றேன்? ஆயில்? சன்ஃப்ளவர் ஆயில்.
இந்த கம்பெனிக்கு ஒரு எல்லாம் ஆயில குழப்பி அப்படியே தலையில தழுவுனா அப்படியே மய 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 அழகா இருக்குடி. அதான் நீ ஹேர் அப்படியே லாங்கா இருக்கு. இத பாத்தியா? ரெண்டா மாட்டிக்கலாம். என்ன சொல்றீங்கப்பா? பாதி இந்த மூலகர சக்கத்தி எல்லாம் இதை வச்சுக்கிறாளுங்க. ரெண்டா மாட்டிக்கலாம் மேல கட்டி தூக்கி போட்டுக்கலாம். ஆமா ஆமா. நீயும் பெண்ணுதான் நானும் பெண்ணுதான். ஆமா. ஆமா. என்ன எதுவுமே காண சமமா எதை கேக்குற? ஆமா. எதை கேக்குற? முன்னாடி முன்னாடினா இங்க பாரு. ஐயோ அடி பாவி என்னதாச்சு உனக்கு? அத்தியா கலப்பிட்டு ஏய் என்ன தவறா கேட்டுட்டேன்? அட பாவி. உன்னை நான் என்ன தவறா கேட்டுட்டேன்? அடப்பா கேட்க கூட அத்தை கேட்டீங்க. என்னதான் அப்படி கேட்டுட்டேன் சொல்லு. என்ன முன்ன எதுவுமே கண்ணு கேட்டேன். அது ஏன் சொல்ற? என்ன? சொன்னா துக்கம். ஐயோ படும் ஒரே வெக்கம். என்னதான் நடந்தது? ஏண்டி நாடகம் முடிச்சிட்டு முடிச்சிட்டு எங்க வீட்டு பக்கத்துல கொல்லி வீடு பக்கத்துல இருக்குது. ஆ. இலப்ப மரத்து அடியில கட்டில போட்டு மேல வந்து படுத்திருந்தது அம்மா. அந்த இலத்த பழத்தை பெருக்க ரெண்டு பகவால் வரும் மருந்து. பாபாலு. ஆமா. அந்த பறிக்க ஒரு நேரத்துல அந்த பகவாலு அந்த பழம் வந்து என் மேல் மேல வந்து பாரு பழத்தை விட்டு வச்சுட்டு யார் அண்டத்தை நானும் யூரியா பொட்டாசியம் அதெல்லாம் போட்டு வாங்க ஒன்றும் வளரல. ஏய் அவரை கேட்டு பாரு வைத்தியம். ஏங்க என்ன போட்டா வளருது? என்ன போட்டா வளருது? என்ன போட்ட வளராது. அதுக்குதான் இருக்குது. ஏழுமலையான்கிட்ட போயிட்டு ஏழுமலையானே உனக்கு ஏழுமலை இருக்குது எனக்கு ரெண்டு ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க. பேரு கேட்டதே இல்லையே. என் பேரா வினோதினி. பின்னாடி உனக்கு மட்டும் ஸ்டைலா வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? என் பேரு வெட்கப்படாம சொல்லுடி. என் பேரு மாமா. கட்ட மாட்டேன் மாமா. ஆண்டாள். ஆண்டாளு. ஆமா. நான் இப்படியே பேசிக் கொண்டு வந்தாள். எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா. பார்த்தா பெண்ணா இருக்கு, மேல பார்த்தா கீழே பார்த்தா ஆம்பளையா இருக்க. உன்னை வாடின்னு கூப்பிடுறதா வாடான்னு என்ன வாடாடின்னு கூப்பிடுறீ? வாடாடி. ஆமா. ஏய் வாடாடி. ஆமா. நாம் இப்படியே பேசிக் கொண்டு வந்தாள். ஆமா. நேரா போவதே தெரியாது. ஆமாங்க. சாபவி மட்டும் தீர வேண்டும். நீ போய் அந்த ஆம்பளை அனுப்பிச்சாங்க நான் இந்த ஆம்பளை அனுப்பிச்சாங்க அப்பதான் ரெண்டு பேரும் மாற முடியும் திரும்பி. இப்போதே வினோதாபுரி நாட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த பதத்தை இருக்கிறேன் பார்த்து. அந்த ஆம்பளை எப்படி இருப்பானோ? குண்டா இருப்பானோ? கொள்ளா இருப்பானோ? சப்பையா இருப்பானோ? ஒருவேளை அவன் ஆம்பளையாவே இருப்பானோ? தேடி கண்டுபிடிக்கிறது. ஆமா. புறப்படலாமா? போலாமே. சித்தாட கட்டிக்கிட்டி சிங்கார பண்ணிக்கிட்டி அத்தா போது தனி வண்டி.
சொல்றா? அது ஒண்ணு கிடையாதுங்க. எங்க ஊர் பக்கத்துல இருக்கு பெரிய திருவண்ணாமலை. அந்த மலையை ஒரே தாண்டானே நேரா கிளம்பிட்டுங்க. நான் போய் மலை தாண்டணும் அரசு போறேன். போறனால மாத்தியா பொய்து போயிடுச்சு. என்ன பண்ண போய் நேரத்துல மலை தாண்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. திருவண்ணாமலை தாண்டா போய் நேரத்துல தாண்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. நமக்கு பேரு புகழ் வராதுங்க. ஊட்டி பார்த்தங்க அதுவும் அடர்ந்த கானகமாக. ஏன்னா கானகத்துல தங்க முடியாது. சுத்தி முத்தி பாக்குறேன். ஒரு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலையில மலையை தாண்டலாம் அப்படின்னு சுத்தி பார்த்தா அந்த அடர்ந்த கானகத்துல ஒரே ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல ஒரே ஒரு அழகான கண்ணி கொடுக்குறான். நான் மாட்டு நேரா போனேன். ஏமா ஒரு வேலையா வந்தேன் போயிட்டு போச்சு. ஒரு ராத்திரி பெரிய மனுஷன் பொண்ணு தங்க விட்டா நான் காலையில போயிடுறேமா தப்பு இல்லையே சொல்றேன். அந்த பொண்ணு சொல்லியா ஏங்க இதோ அடர்ந்த கானகமாக தனியா நான் இருக்கிறேன். ஏங்க நீங்க என்ன பண்ணினா என்ன பண்றது அப்படியே பொண்ணு கேட்டு பாரு. நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். நான் ஒரு வேலையா வந்தேன் தங்கிச்சு காலைல போயிட சொன்ன பாரு. சரின்னு கூட்டுக்குச்சு. அந்த பொண்ணு வீட்டுல போனா ஒரே ஒரு கட்டல் ஒரே ஒரு தலைகாணி தான் இது. அந்த பொண்ணு சொல்லுது ஏங்க நீயே வீட்டுக்கு வந்தாலே வந்துருங்க. நீ உன்ன மேல படுத்துங்க நான் கீழே பத்துக்கிறேன். நல்ல பொண்ணா இருக்கும் அதனாலதான் உன்ன மேல பத்துக்க சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏமா கேட்டுங்க இதோ அடர்ந்த காணமா இருக்கு பாம்பு தெற்கச்சா நான் பழி சொல்லு வேலாயிடுவேன் அப்படி சொன்ன உடனே நீ செத்துருவனு சொன்ன உடனே நம்ம அதெல்லாம் வேணாம் நீ உன்ன மேல பத்துக்கோ நான் கீழே பத்துக்கிறேன். பேசுற விதம் வேற மாதிரி கட்லு மேல சரிமா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பொதுவானா பொண்ணுவா நீ கட்டல அந்த பக்கம் படு நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். சரிதான் ரெண்டு பேருக்கு நடுவுல கை கால் படாம இருக்கிறதுக்கு அழகா நீ போட்டுக்கலாம். டேய் தகுந்த யோசனைடா. உன்ன மேல மூலக்காரன் எவனுமே இல்லடா. அம்மா அறிவுடா. ஒண்ணு சரினே அந்த பக்கம் அந்த பொண்ணு இந்த பக்கம் நானு நடுவுல தலகாணி போடுங்க பட்டுங்க. 6 மணி ஆச்சு தமாலி ஏச்சு போன போறியா அந்த பொண்ணு கேப்னு கை பிடிக்கிறா. எங்க பிடிக்கிறா ஏன்டா பூரா படி கேடு கொடுத்துருக்கா. எங்க வீட்டு சமாதானம் பேசுறீங்க. சமாச்சாரம் சொல்றா. ஆமா நான் எதை விட்டேன் அதாவது அந்த பொண்ணு கை பிடிச்சிருந்தது சொல்ல ராத்தி பூரா உனக்கு படி கேடு கொடுத்தேன். ஏதோ முக்கியமான வேலை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலையா அப்படி கேட்டுக்க அதெல்லாம் கிடையாது. எம்மா முக்கியமான வேலை என்ன வேலை கீழே திருவண்ணாமலை தாண்டலான்னு வந்தோம்மா அப்படின்னு சொன்ன மாதிரியா அந்த பொண்ணு என்ன கேட்டா ஆடா பொட்டை பையா ஆடா வாங்கி தந்த பையா ஆடா செவடியா பையா யார கேக்குறா அந்த பொண்ணு என்ன கேக்குறா ஏமா ராத்திரி பூரா படுத்துங்க நான் சுண்டி வரல கூட அவளை படல இந்த மாதிரி கேள்வி ஏன் கேட்டுருக்கேன். ஆனா பொட்டை ராத்திரி பூரா என் பட்டுங்க அந்த பொட்டை இந்த தலகாணி தாண்ட முடியாத பொட்டை எப்படா போய் மலையை தாண்ட போறது பொட்டான்றான். ராத்திரி பூரா என் கூட படுத்திருந்த பொட்டை தலகாணி தாண்ட முடியாத பொட்டை ஒரு குருவில தலகாணி தாண்ட முடியல பொட்டை ஆனா நீ எப்படா போய் திருவண்ணாமலையை தாண்டுவ பொட்டை அப்படின்னு கேக்குறான். என்ன ஒரு பொட்டையை பார்த்து நான் பொட்டைன்னு கேட்கறேன். அங்க சொன்னாங்க அப்படி இருந்தாலும் அப்படி என்றால் ஆணவத்தோடு வாழ்ந்து வருகின்றேன். சபையில் நாட்டியம்
கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த மாதிரி குத்து தூக்கு என்னாச்சு? என்ன தெரியுமா? உன்னை எது கூட்டம்? ஆடல் உடல் பாடல். ஆடல் உடல் பாடல். நீங்க காட்டுல முன்னாடி உங்க பொன்னாடி நல்லா நட்டுக்கணும்.
எந்த புடிச்சுட்டாடா அங்கனா ஒண்ணுமே கிடையாது. தன்னோட கொடுடா இங்க வர நீ வாடி கொட்டா தன்மானம் வேணும். உள்ள வாங்க எல்லாரும் புள்ள கொடுங்க புள்ள அப்படி இருந்தாலும் இந்த மதுராபுரி ஆண்டவரக்கூடிய முதலாளர் சொன்னா 7-14 லட்சமா எத்தனை பேரு புகழும் இருந்தாலும் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு மனக்குறை. ஆமா, அது எப்பேற்பட்ட மனக்குறை? என்ன தெரியுமா? எனக்கு முன்பதாக நீண்ட நாட்களாக என் தந்தையாகப்பட்டவர் அலமாசுரன் சொல்லக்கூடியவர். அப்பேர் வட்டவரை ஒரு நேரத்தில் எவ்வளவு அவன் யார் என்று